ஆ, அப்பா கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு தானே முதல் தடவை ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்க. ஆமாப்பா. அப்புறம் வீட்டை சுத்தி பாக்குறத விட்டுட்டு குழந்தையோட விளையாட போயிட்டேம்மா. ஐயோ மறந்தே போயிட்டேன். அஞ்சலி கம், நான் வேணா வீட்டை சுத்தி காட்டுறேன். சந்துரு நேரு. அஞ்சலியை நான் கூட்டிட்டு போறேன் தாத்தா. அஞ்சலி வாங்க. அபி நீ வா, வந்து சாப்பிடு. தாத்தாவும் பாட்டியும் வீட்டை சுத்தி காட்டுவாங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேன் அத்தை. அபி, எல்லா நேரத்தையும் உன்னோட டிசிஷனை மற்றவங்க மேலே திணிக்காத. போ, அத்தை கூட போய் சாப்பிடு. சந்துரு, சூர்யா, நீங்கள் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் 3 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிப்பா. வாமா அஞ்சலி. இது ஒரு ரூம், இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு, அது இன்னொரு ரூம். வீடு எப்படிமா இருக்கு? ம், நல்லா இருக்குப்பா. வீட்ல உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கு அஞ்சலி? ஆ, எல்லா ரூமுமே ஓகே தாம்மா. அது இல்லைம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. உன் டேஸ்ட்டுக்கு இந்த வீட்டில் எந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு கேட்குறா. ஆ, இந்த ரூம் பெட்டர்ப்பா. ம், ஓகே. ஈவினிங் எல்லாரும் கிளம்புறப்போ நானும் அம்மாவும் கூட வரோம். ஓ, நீங்க 2 பேருமே எங்களோட வந்து ஸ்டே பண்ண போறீங்களா? இல்லம்மா, நீ தான் இனிமே எங்களோட ஸ்டே பண்ண போற. புரியலம்மா. நானும் அம்மாவும் கூட வந்து உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதாம்மா. இனி நீ இங்க எங்க கூட தான் தங்க போற. நானா? இந்த வீட்லயா? ஏம்மா, வீடு நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னு நீ தானே சொன்ன. ஆ, அது ஓகேம்மா. ஆனா நான் எப்படி இங்க? ஏம்மா, இங்க தங்கறதுக்கு என்ன? நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது. மார்னிங் ஈவினிங்னு ஃப்ரீயா வாக்கிங் போலாம். போர் அடிச்சா வீட்ல ஹோம் தியேட்டர் இருக்கு, அம்மாவோட சேர்ந்து மூவி பாரு. வீட்ல படம் பார்க்க முடியலனா நம்ம 3 பேரும் தியேட்டருக்கே போய் பார்ப்போம். உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இருக்கலாமா? என்னம்மா யோசிக்கிற? வாம்மா, முதல்ல போய் சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லப்பா, சாரிப்பா, என்னால இங்க தங்க முடியாது. ஏம்மா, இங்க தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆ, அது என்னால முடியாதுமா. அதான் ஏன்னு கேக்குறேன். முடியாதுப்பா, அந்த வீட்டை என்னால பிரிய முடியாது. அபியையும் என்னால பிரிய முடியாதுப்பா. உன்னோட அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் புரியுதுமா. மனுஷங்க எப்பவும் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடாதுமா. அப்பப்போ டிராவல் பண்ணணும், வேற வேற இடங்கள்ல தங்கி பார்க்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டை தரும். நீயும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்க. ஒரு சேஞ்சுக்கு எங்க கூட இரேம்மா, மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? நாங்க உன்னை எங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். டோன்ட் வரி. சாரிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்குள்ள இந்த வீடோ இல்ல இங்க சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் எனக்கு எந்த சேஞ்சஸும் தரலப்பா. மனசுக்கு நெருக்கமாவும் தோணல. நான் அங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா. டோன்ட் மிஸ்டேக் மீ. சாரிப்பா, ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருமா. இந்த பாரு அஞ்சலி, நான் உனக்கு இங்க தங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உன் விருப்பத்தை கேட்கல. இனிமே நீ இங்க தான் தங்குற, புரியுதா? ஏன் ஏன் இப்படி? நான் சூர்யா மாதிரி எல்லாம் இல்ல, எல்லா நேரமும் வாயிலே பேசிட்டு இருக்கிறதுக்கு. நான் சொல்றப்பவே சரின்னு கேட்டுக்கிட்டா உனக்கு நல்லது. இல்ல தேவையில்லாம என் கையால பேச வேண்டியிருக்கும். வா, டைம் ஆச்சு, சாப்பிடலாம். அவர் சொல்றத கேளு அஞ்சலி. உன்னால எங்க மகன் குடும்பத்துல குழப்பம் வருதுங்கிறப்போ நாங்க எப்படிமா அங்க உன்னை அலோவ் பண்ண முடியும்?